இன்ஃபேக்ட் நீ டாப் 10 பேட்டர்ஸ் டாப் 20 பேட்டர்ஸ் எடுத்தாலே பாரு அந்த லிஸ்ட் பார்த்தாலும் தெரியும் பாரு. இந்த பாருங்க அங்க பாரு சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் சீகா எட் அகைன். எப்படி சீகா இந்த பையன் அன்பிலீவபிளா இருக்கான். 160 ஸ்ட்ரைக் ரேட் சீகா. நம்ம ஒரு சாய் சுதர்ஷன் பத்தி யோசிக்கும் போதுல அவன் வந்து கொஞ்சம் 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுவான்னு ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம். பட் எவ்ரி இயர் சீகா that boy finishes up with 600 plus runs. மீதிலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கில்லு வந்து கன்சிஸ்டன்டா இருப்பாரு. ஆனா கில்லோட ஸ்ட்ரைக் ரேட்டே பாருங்க சீகா இந்த வருஷம் 162. he got dropped from the World Cup T20 side from being the vice captain. he has come and he's proven a point beyond anything else. இதுக்கு மேல இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்ல இப்ப நம்ம எல்லாரும் வந்து வைபவ் சூரியவன்ஷி தான் நெக்ஸ்ட் இன் லைன் பேசின்னு இருக்கோம். What happens to Shubman Gill, Chika, first? Because he was the vice captain of the team. World Cup ku pova vendiyது avaru. Last second la vandu avaru vandu drop aitaru. Okay, we saw what all happened. But vandu the easiest thing would have been, okay, na vandu test cricket and ODI cricket la concentrate பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து T20 la future கிடையாது அப்படினு. என்ன Chika, ஆனா he is come back like one roar Chika. 162 strike rate, every match consistently leading the team brilliantly, most importantly being the captain. நம்ம எல்லாரும் பேசணும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல இவர் தான் பெஸ்ட் கேப்டன்னு. லுக் அட் தட் கன்சிஸ்டன்சி சீகா yet again. I mean amazing. கில்லோட கன்சிஸ்டன்சி has been perfect. I mean கில் எப்படின்னா அவன்கிட்ட வந்து ஒரு பேங்கபிள் ஸ்கோரர், பேங்கபிள் அடிச்சுடுவான் போட்டு. ஒரு ட்ரிக்கி ஸ்பாட்ல உங்களை போடுறேன் சீகா. You've been a former chairman. What is the conversation you'll have? Because even though he's performing like that, அவருக்கு முன்னாடி இப்போதைக்கு அந்த ரெண்டு பேர் இருக்காங்க, சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. இது தவிர வைபவ் சூரியவன்ஷி எல்லாரும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணும்னு நம்ம பேசின்னு இருக்கோம். சோ எங்க சுப்மன் கில் ஃபால் ஆறாரு சீகா இதுல? See, I don't see. I mean, frankly speaking, the obviously the next few series will be only Sanju Samson and Abhishek Sharma. They are the World Cup champions, and Sanju Samson man at tournament World Cup. So they'll have to continue playing for some more time. So Vaibhav Suryavanshi will be the next opener. அவனை வந்து நான் என்ன பண்ண 15 வச்சுப்பேன் ரிசர்வ்ல. நெக்ஸ்ட் ரிசர்வ் ஓப்பனர், லெட்ஸ் புட் தட் ரிசர்வ் ஓப்பனர் வைபவ் சூரியவன்ஷி தான் வச்சுப்பேன். கில் அப்ப KL Rahul, of course he's not actually KL Rahul strike rate பண்ணா 174, but now he might not be among the things, but we never know. அங்க ஈஷான் கிஷன் பார் அவன் மாதிரி அடிச்சிருக்கான். அவன் நம்பர் 3 anyway, he's playing at number 3 for India. Abhishek Sharma also 200 strike rate, 563 runs. So அங்க பார்த்தனா it will be Sanju Samson and of course Abhishek Sharma opening the innings and the first initial matches. I don't know about Shubman Gill, what the selectors are planning to do, because what will you tell him Chika? What will you tell him? இப்போ அவருக்கு அப்படினு பார்த்தனா IPL மட்டும் எடுத்து கூடாது. ஓவரால் நீ வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எடுக்கணும். நீ the past performance international level எடுக்கணும். you can't just take IPL into account. IPL has happened. சரி அப்படினு பார்த்தனா உனக்கு சாய் சுதர்ஷன் எங்க நீ கேட்கலாம் நீ அப்பனா திருப்பியும். then it cannot happen. No, it cannot happen.